ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் லெட்டர் ரைட்டிங். நமக்கு 2 டைப் ஆஃப் லெட்டர் ரைட்டிங் இருக்கு, ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மேட் பார்க்கலாம். சென்டர்ஸ் அட்ரஸ், டேட், நேம் ஆர் டெசிக்னேஷன் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ரிசீவர், சப்ஜெக்ட், salutation, body of the letter, subscription, sender's name, designation. Next, informal letter format: sender's address, date, salutation, body of the letter, subscription and sender's name. இப்போ டெட் எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா இந்த ஃபார்மேட்டோட பார்ட் பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டியர் குமார் இஸ் an example of A. subscription, B. salutation, C. subject. இப்போ இதோட கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா salutation. இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். Yours sincerely is a dash part. Option A, subject. Option B, salutation. Option C, subscription. இப்போ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா subscription. நம்ம இன்னொரு கொஸ்டின் கூட பார்க்கலாம். In which letter do we write receiver's address? A. formal letter, B. informal letter. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.